வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆப்பிரிக்கா ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் பங்கேற்கும் இந்தியாவின் 8 பொதுத்துறை மற்றும் 2 தனியார் பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் அதிக வர்த்தகத்தை பெறுவதற்காக வழங்கப்படும் உயர்தர தயாரிப்புகள் மற்றும் விற்பனைக்கு பிந்தைய சேவையின் அளவை காட்சிப்படுத்துகின்றன. ஆதரவை உறுதி செய்வதில் பராமரிப்பை முக்கியமாக காரணியாக கருதி இந்த உயர்மட்ட பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் வான, நிலம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு சாதன தயாரிப்புகளை ஆப்பிரிக்க சந்தையில் அறிமுகப்படுத்துகின்றன. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை நிறுவனங்களின் தயாரிப்பு திறமைக்கு ஆப்பிரிக்க கண்டம் மற்றும் உலகளவில் சாதகமாக இருக்கும் என்று நம்புவதாக ஆப்பிரிக்க விண்வெளி மற்றும் பாதுகாப்பு AAD அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்னாப்பிரிக்காவின் நிர்வாக தலைநகரான ஷ்வானி நகரில் உள்ள வாட்டர்க்ளூஃப் விமானப்படை தளத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் AAD எக்ஸ்போ நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மிகப்பெரிய பங்களிப்பில் ஒன்றாகும். வர்த்தக கண்காட்சி மற்றும் விமான கண்காட்சி ஆகிய இரண்டையும் ஒருங்கிணைக்கும் AAD-யின் இந்த ஆண்டு பதிப்பு செப்டம்பர் 18 முதல் 22 வரை நடைபெறுகிறது. AAD-யில் இந்தியா பெவிலியனை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த பின்னர் உயர் ஆணையர் பிரபாத் குமார் பேசிய போது, போர் சூழ்நிலைகளில் எங்கள் தயாரிப்புகள் சிறப்பாக செயல்பட்டுள்ளதால் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நல்ல தீர்வை வழங்குகின்றன. இங்கு வந்துள்ள இந்திய நிறுவனங்கள் நல்ல ஒப்பந்தங்களுடன் திரும்பிச் செல்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறினார். பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள இந்திய அரசு நிறுவனமான AVNL எனப்படும் ஆர்மேட் வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட்டின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சஞ்சய் திவேதி தமது நிறுவனம் ஒரு கண்காட்சியாளராக பங்கேற்பது இதுவே முதல் முறை என்றார். இந்திய அரசு நிறுவனம் AVNL நிறுவனம் 1962ஆம் ஆண்டு முதல் பல்வேறு வகையான டேங்க் மாறுபாடுகள், போர் வாகனங்கள் மற்றும் அவற்றின் மாறுபாடுகள் மற்றும் பல்வேறு வகையான கண்ணிவெடி பாதுகாக்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை தயாரித்துள்ளது. எங்கள் தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கும் அவர்களின் வாகனங்களின் ஒப்பனை மற்றும் நவீனமயமாக்கலுக்கு ஆதரவளிப்பதற்கும் ஆப்பிரிக்க பாதுகாப்பு சந்தையில் நிறைய வாய்ப்புகள் உள்ளன என்பதை நாங்கள் அறிவோம் என்று திவேதி கூறினார். பலமான டேங்க் டெவலப்பர் நாடான தென்னாப்பிரிக்காவை ஒரு போட்டியாளராக தான் பார்க்கவில்லை என்று கூறிய திவேதி, இன்றைய உலகம் போட்டி மட்டுமல்ல, இன்றைய உலகம் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மை கொண்டது. அதனால் தென்னாப்பிரிக்க நிறுவனங்களுடன் நட்பு ரீதியாக போட்டியிடவே நாம் விரும்புகிறோம் என்றார். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பொது மேலாளர் மனோஜ் யாதவ் தமது நிறுவனம் அதன் சமீபகால தயாரிப்பான மேம்பட்ட இலகுரக ஹெலிகாப்டரை காட்சிப்படுத்துகிறது என்றார். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் செயல் இயக்குனர் கிரிஷ் பிரதான், இந்திய ஆயுத படைகளுக்கு வழங்கப்படும் போர் ஆயுதங்கள் தென்னாப்பிரிக்காவில் நிலைநிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறினார். நாங்கள் மேலும் ஆயுதப்படைகளுக்கு முழுமையான தீர்வுகளை வழங்குகிறோம். ஆயுதங்களை வழங்குவது மட்டுமல்ல, நாங்கள் தயாரிப்பு ஆதரவையும் வழங்குகின்றோம். அவர்களது உள்நாட்டு தொழில்களை மேம்படுத்துகிறோம் மற்றும் அவர்களுடன் ஒத்துழைப்புகிறோம் என்று பிரதான் கூறினார். இந்திய ஆற்றலின் கூடுதல் பொது மேலாளர் வின்கல் பன்சால் தமது நிறுவனத்தின் தயாரிப்புகளை ஆப்பிரிக்காவில் காட்சிப்படுத்துவது மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை தேடுவது தாம் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டதன் முக்கிய நோக்கம் என்றார். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் இராணுவ தொடர்பு பொது மேலாளர் கமேஷ் கசானா மற்றும் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் பொது மேலாளர் ஆதிகேஷ் வாசுதேவன் ஆகியோரும் இந்திய பிரதிநிதிகளாக கலந்து கொள்கிறார்கள். ரஷ்யா உக்ரைனில் நடத்தும் போர் காரணமாக ஆப்பிரிக்க சந்தையில் ரஷ்ய சாதனங்களின் பங்களிப்பு குறைந்துள்ள நிலையில் அந்த சந்தையை கைப்பற்ற இந்தியாவும் சீனாவும் போட்டியிடுகின்றன.